டம்ப்ளிங் லவர்ஸ் எல்லாரும் சீக்கிரம் வாங்க. ஏன்னா, இன்னைக்கு நான் அட்டகாசமான, ஈஸியான சிக்கன் டம்ப்ளிங்ஸ் அதுவும் ரைஸ் பேப்பர் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லப் போறேன். இதுக்கு 250 கிராம்ஸ் ஆஃப் மின்ஸ்டு சிக்கன் எடுத்துக்கணும். அது மேலே பொடியாக கட் பண்ண கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் சேர்த்து, சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்து, கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். செசமே ஆயில் இருந்தால் ரொம்ப ஆப்டாக இருக்கும். என்கிட்ட இல்லை, ஸோ நார்மலான ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அது மேலே லைட்டாக செசமே சீட்ஸ் தூவி வச்சுக்கணுங்க. இதுதான் நம்மளோட ஃபில்லிங். இப்போ தான் மெயின் பார்ட்டுக்கே போக போகிறோம். இதுக்கு ரைஸ் பேப்பரை இப்படி எடுத்துட்டு இதை வந்து ஹாஃபாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஹாஃபையுமே ஒரு ஹாஃபாக கட் பண்ணிக்கணும். ஸோ டோட்டலாக ஒரு ரைஸ் பேப்பரில் நம்மளுக்கு 4 பீசஸ் கிடைக்கும். அதில் அந்த ஒரு குவார்ட்டர் பார்ட்டை மட்டும் எடுத்து இப்படி தண்ணியில் நல்லா டிப் பண்ணீங்க அப்படின்னா தின்னாகும். ஸோ அது மாதிரி இன்னொன்னுத்தையும் எடுத்து தண்ணியில் டிப் பண்ணி இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சு அந்த டம்ப்ளிங்கோட ஃபில்லிங்கை உள்ளே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வந்து க்ளோஸ் பண்ண முடியுதோ அந்த ஷேப்பில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் அது எல்லா டம்ப்ளிங்ஸையுமே செஞ்சு வச்சது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு இடையில நம்ம சில்லி ஆயில் ரெடி பண்ணிக்கலாம். இதனோட ரெசிபி நான் உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன். ஸோ சில்லி ஆயில் ரெடி ஆயிருச்சு. இப்போது நம்மளோட டம்ப்ளிங்ஸும் ஸ்டீம் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ இதை அழகாக பிளேட்டிங் பண்ணி சில்லி ஆயிலை மேலே ஊற்றி சூப்பராக சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம யம்மியாக இருக்கும். அண்ட் இது ரொம்பவே ஈஸியும் கூட, ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக விடவே மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்குது. இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். எனக்கே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.